விவோவில் T4 Pro லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25,000க்கு உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்குது. 8128 ஆக்சுவலாக ப்ரைஸு 28,000 இருக்குது. அடுத்தது 8256 பார்த்தீங்கன்னா 30,000, அதில் ஒரு 3,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. அண்டு ஹையர் வேரியண்ட்டு 1256 தான், அது 32,000 ப்ரைஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு 3,000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. இதில் 3x டெலஃபோட்டோ லென்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். 50 MP கேமரா அண்டு 50 MPக்கான மெயின் கேமரா வித் OIS சப்போர்ட்டோடு இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு 32 MPக்கான செல்ஃபி கேமரா இருக்குது. அடுத்ததாக இன்னொரு ஹோலில் ஒரு 2 MPக்கான வேஸ்ட் கேமராவை கொடுத்து வச்சுருக்காங்க. அது அட்லீஸ்ட் ஒரு 8 MPக்கான அல்ட்ரா வைடாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 சிப்செட் இருக்குது. இந்த IP ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த IP ரேட்டிங்க்கு பதில் உங்களுக்கு 8 MP அல்ட்ரா வைடு கொடுத்துருந்தா நல்லாயிருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ HS எல்லாம் பார்த்தீங்கன்னா விவோவில் V60 எப்படி இருக்கோ அதே தான் இந்த மொபைலு. சைஸை கட் பண்ணிட்டாங்க, அந்த 8 MPக்கான அல்ட்ரா வைடை கட் பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான். 6500 mAh பேட்டரி வித் 90 வாட் சார்ஜர் டப்பாவிலே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. வெயிட்டு பார்த்தீங்கன்னா 192 கிராம் தான் இருக்குது. ஸோ அதை வந்து 1.5K ரெசல்யூஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். இன்னமும் கொடுக்காம இருக்காங்க. பட் ப்ரைஸ் மட்டும் 30,000 கிட்ட இருக்குது. அண்டு இதில் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் மொபைல் தான். பட் ப்ரைஸு இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஆஃபரில் உங்களுக்கு 8128 25,000 கிடைக்குது. பட் இதோடைய ப்ரீவியஸ் வெர்ஷன் பார்த்திங்கன்னா T3 Pro, அது உங்களுக்கு மேபி இதை விட கம்மியான விலையில் 256GB வேரியன்ட் கிடைக்கலாம். ஸோ அது வந்து மச் பெட்டராகவும் உங்களுக்கு தோணலாம். இருந்தாலும் லேட்டஸ்ட் மொபைல் அப்படின்னும் போது உங்களுக்கு விவோவில் T4 Pro லான்ச் பண்ணிட்டாங்க. பட் ப்ரைஸ் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்லைட்லி ஹை மாதிரி தான் தோணுது. இது இருந்தாலும் எனக்கு டெலஃபோட்டோ லென்ஸ் மிஸ் ஆனது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை ஏன் இவங்க மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில. எதில் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் இதில் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. அது என்னவோ 6500 mAh பேட்டரி கொடுத்தது அண்டு 90 வாட் சார்ஜர் டப்பாவில் ப்ரொவைட் பண்ணுறது, அது ரெண்டுமே சூப்பரான விஷயம். ஸோ அதை மட்டும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இது வந்து ஒரு ஓகேவான ஒரு டீல். பட் ப்ரைஸ் வந்து ஓகே அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஆஃபர் ப்ரைஸ் 3,000 போக வேணும்னாக்கா உங்களுக்கு 8128 25,000 கிடைக்குது. அண்டு 8226 பார்த்தீங்கன்னா 3,000 போக 27,000. ஸோ 27,000க்கு இந்த மொபைல் வாங்குறத விட மற்ற மொபைல்கள் நிறையா இருக்குது. ஸோ இதோட பவர்ஃபுல்லான சிப்செட் இருக்குது, இதோட பெட்டரான சூப்பரான சாய்ஸஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அவசரப்பட்டு வாங்காதீங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி நிதானமாக வாங்குங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.